வணக்கம். நம் முன்னோர்கள் கொடுத்து சென்ற வர்மக்கல்லை பார்த்துட்டு வரோம். மொத்தம் 108 வர்மம். 104வது வர்மத்துக்கு வந்துட்டோம். இதுக்கு ஒரு பேரு கை நெருக்கு வர்மம். 2 கையிலுமே உண்டு. இடது கையில் ஒரு 3 இடமும், வலது கையில் ஒரு 3 இடமும் இந்த வர்ம புள்ளி இருக்கு. இதுக்கு சிறப்பம்சங்க. ஒவ்வொரு வர்ம புள்ளியும் ஒவ்வொரு சிறந்த குண அதிசயங்கள் உள்ளது. அப்போ நம்ம உடலில் உள்ள குறைகளை தீர்க்கும் வர்ம புள்ளியில் சிறந்த வர்ம புள்ளி இதுவும் நாம சொல்லலாம். நேற்று நம்ம பார்த்தது முதல் புள்ளி பார்த்துட்டோம். இன்று 2வது புள்ளி பார்க்குறோம். 2வது புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னா, இப்போ கையை தூக்கிட்டேன். இடது கை எடுத்துட்டுனா நடு விரலுக்கும் மோதிர விரலுக்கும் இடையில இருக்கக்கூடிய இடைவெளி. அந்த இடைவெளி தூங்குது பார்த்தீங்களா? இங்கிருந்து மெதுவாக அப்படியே கீழ்கோடு போட்டு வர பாருங்க. அவ்வளோதாங்க. இப்போ 2 எலும்பும் பிரியும் இடம் அந்த இடம். ஒரு குழியான பகுதி. இப்போது சுட்டு விரல வச்சுட்டேன். மற்ற 4 விரல் கையை மணிக்கட்டு பகுதியை பிடிச்சிட்டேன். பிடிச்சிட்டு அப்படியே ஒரு 30 நொடிகள் அழுத்தி பிடிக்கணும். மிதமாக அழுத்தி பிடிக்கணும். ஒரு வைப்ரேஷன் அந்த இடத்த ஒரு 10 to 15 நொடிகள் போகும்போது நமக்கு அந்த இடத்த ஒரு அதிர்வு வரும். நாடி துடிப்பு வரும். அந்த நாடி துடிப்பு அந்த 30 நொடிகள் கவனிக்கணும். சரி, 30 நொடி போதுமானா 1 நிமிடம் கூட இருக்கலாம். இது தூண்டல். தூண்டல் முடிச்சிட்ட பிறகு மெதுவாக 9 முறை தடவி விடணும். வலது கையிலும் அதே போல் செய்யணும். எதுக்கு இந்த புள்ளி சிறந்த குணம் உள்ளதுன்னா, பல்வலிக்கு சிறந்த புள்ளிங்க. பல்வலி எதுக்கு வரும்? ஒன்று, பல்லினுடைய தன்மை குறைஞ்சிருக்கும். இன்னொன்று, ஈறுகளில் தொற்று இருக்கும். 3வது, பல் சிதைவு இருக்கும். பல்லில் பூச்சி பல்லுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பல்வலி உடனே குறையும். மேலும் இந்த பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கிறதுக்கு பப்பாளி காய் எடுக்கு இல்லைங்களா? பப்பாளி காயை மேல் தோல் எடுத்துட்டு உள்ள விதைகள் எடுத்துட்டு ஒரு சின்ன துண்டு எடுத்துட்டு எந்த பல்லில் அந்த வலி இருக்கோ அந்த இடத்த அந்த பப்பாளியை வாயில் வச்சு அந்த இடத்துல 2 பல்லுக்கு இடையில அந்த பப்பாளியை வச்சுட்டு அப்படியே அழுத்தி பிடிக்கணும். அது கடிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி அழுத்தி பிடிச்சிட்டே வந்தோம்னா உமிழ் நல்லா சுரக்கும். தலையை வளைஞ்சிட்டு அந்த உமிழ் கீழே விடணும். ஒரு 5 நிமிடம் செஞ்சு பார்ப்போமே. பூச்சி இருந்தால் கூட அந்த பூச்சி இறந்து வெளிவந்துடும். ஈறுகளுக்கு நல்ல ஒரு உறுதி கிடைக்கும். அப்போ ஈறுகளுக்கு உறுதி கிடைக்கும் போது அதே நேரத்தில் இந்த புள்ளியை இயக்கும் போது பல்வலி நம்ம விட்டு போகும். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் ரவிவர்மன்.